ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரட்சமனே எபிசோட் 4. இதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோட் நீங்கள் இன்னும் பார்க்கலாட்டி பிளேலிஸ்ட்டில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க எபிசோட் 4க்குள்ளே போயிடலாம். 4ஓட ஸ்டார்டிங்லேயும் கோவா தான் காமிக்கிறாங்க. அவன் உட்காந்து ஏதோ ரிப்போர்ட் பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு லெங் வரா கோவை கூப்பிட்டுக்கிட்டேவும். கோவும் இருந்துட்டு, இப்போ உனக்கு என்னதான் ஆச்சு, ஏன் இப்படி கத்திக்கிட்டே வந்துட்டு இருக்க, நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், நீயும் கெசினோவில் ரொம்ப ஜாலியாக இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லாம் குரூப்பாக சேர்ந்து மவுண்டனுக்கு வேற போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்க அவனுக்கு காண்டாகுது. இப்போ என்ன, நான் உங்ககிட்ட அது எல்லாமே எக்ஸ்பிளனேஷன் பண்ணணுமா, நான் எப்பத்துல இருந்து உனக்கு ரிப்போர்ட் பண்ண ஆரம்பித்தேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க அவனும் இருந்துட்டு, நீ உன்னோட வேலையை மட்டும் பார்த்துட்டு இருந்தா நான் ஏன் கேட்க போகிறேன், நீ பண்ணுற விஷயத்தில் கு ஃபேமிலிக்கு ஒரு கெட்ட பேர் வரப்போன்னு தெரிஞ்சுன்னா அங்கே நான் வருவேன், ஏன்னா அது என்னோட வேலையாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனுக்கு காண்டாயிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகையை வருந்துட்டு, இப்போ நீ ரீசெண்டாக யாரையோ வேற கிட்னாப் பண்ணிட்டு வேற வந்து வச்சிருக்க, அப்படி இல்லாட்டி நீ 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுட்டு நீ மறந்துட்டியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க இவனுக்கு இன்னும் பயங்கரமாக காண்டாயிட்டு, இங்கே பாரு அதெல்லாத்தையும் இப்போ எதுக்கு நீ தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்க, என்னோட பிரச்சனையிலேருந்து நீ தள்ளியே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் ரொம்ப காண்டில் அங்கேருந்து போயிடுறான். அந்த பக்கம் கையை காமிச்சா லெங்க ஒருத்தனை கூட்டுட்டு வந்து அடைச்சி வச்சிருக்கான் இல்லையா ரூமில், அவனை போய் அவனோட கை கட்டை எல்லாத்தையுமே அவுக்க விடுறதுக்காண்டி ஹை போகிறான். அவன் இருந்துட்டு, நீ யார், உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க அவனும் இருந்துட்டு, என்னோட பேர் வந்து ஹை, நீ பயப்படாத, நான் உனக்கு ஹெல்ப் தான் பண்ண வரேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க அவன் இருந்துட்டு, ஹெல்ப் பண்ணி எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்க அவன் இருந்துட்டு, டேய் சும்மா கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுட்டு இருக்காடா, இப்போ எதுக்கும் எக்ஸ்பிளேஷன் பண்ணுறதுக்கெல்லாம் டைம் இல்லை, முதல்ல இங்கேருந்து வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை கைட்டெல்லாம் ஊற்று விட்டுட்டு அங்கேருந்து கூட்டிட்டு போக இவனும் கரெக்டாக வந்துடுறான். கசின், நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அவனும் அது வந்து இவருக்கு பசிக்குது போல், அதான் சாப்பிட்றதுக்கு கூட்டிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவன் இருந்துட்டு, பசிக்குதா, எனக்கு பசிக்கலையே, உனக்கு பசிக்குதா அப்படிங்கிற மாதிரி அவன் மொபைலில் அவங்க அப்பா வீடியோ இருக்கு இல்லையா, அந்த மொபைலை காமிச்சு மிரட்ட இவன் இருந்துட்டு, இல்லை எனக்கும் பசிக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அவனும் இருந்துட்டு, பார்த்தியா அவனுக்கும் பசிக்கலை, நீ தேவையில்லாமல் என் ரூம்புக்குள்ளே வர வேலை வச்சுக்காது, இங்கேருந்து கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் இருந்துட்டு, சரி ஓகே எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக இவன் வேணும்ட்டே அவன் போகிறத ஸ்டாப் பண்ணி, நீ என்ன மறந்துட்டியா நம்மளோட சின்ன அந்த அக்ரிமெண்ட்டை அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனுக்கு காண்டாயிட்டு கையை தட்டி விட்டுட்டு அங்கேருந்து போகிறான். அவன் போனதுக்கப்புறம் அந்த கடத்திட்டு வந்து வச்சிருக்காளே அந்த பையன், அவன் பேரை வேற நான் மறந்து தொலைச்சிட்டேன், என்னன்ட்டு ஞாபகம் வேற வர மாட்டேங்குது. அந்த பையன் இருந்துட்டு லெங்கிட்ட, அந்த பையன் வந்து லெங்க யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவான். யங் மாஸ்டர் ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை இங்கேருந்து போக விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனும் இருந்துட்டு, ஓ உன்னை போக விடணுமா, சரி அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிக்க இவன் டக்குன்ட்டு அவனை பிடிச்சி பெட்டில் தள்ளி விட்டுட்டு அவன் மேலே இவன் ஏறி போய், உன்னை போக விடுறேன் ஆனால் உன்னோட வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உன்னை போக விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணுறான். இவனும் இருந்துட்டு, என்னை விடுங்க என்னை விடுங்க அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே இருக்க அவன் இவனோட அந்த ஸ்மெல் இதெல்லாமே ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு, நீ டெஃபினட்டாக இன்னும் வெர்ஜினாக தான் இருப்ப, உன்னோட அந்த ஸ்மெல் கூட பியூராக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் கழுத்தில் அங்கே இங்கேன்ட்டு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இவனுக்கு காண்டாயிட்டு, என்னை விடுங்க அப்படிங்கிற மாதிரி தள்ளிவிட அவன் இருந்துட்டு, இங்கே பாரு இங்கேருந்து ஓடி போகிறதுக்கு ட்ரை பண்ணாத, அப்படி ஓடி போனாலும் ரொம்ப தூரில் போக முடியாது, நான் உன்னை பிடிச்சிட்டு வந்துடுவேன், நான் திரும்பி வரும்போது நீ ரெடியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கேருந்து போயிடுறான். இவனுக்கு என்ன பண்ணுறன்ட்டே தெரியல. இங்கே கையை காமிச்சா ஹை வந்து கூக்காண்டி அவன் குடிக்கிறதுக்கு அந்த ரெட் ஒயின் இது எல்லாத்தையுமே கிளாஸில் ஊற்றிட்டு அந்த லெங் வந்து ஒரு டப்பா கொடுத்தான் இல்லையா, இதை வந்து அவன் குடிக்கிற ஒயினில் கலந்துருன்ட்டு அந்த டப்பா வச்சு பார்த்துட்டு இருக்கான், கலக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கரெக்டாக அந்த லெங்கும் வந்துடுறான். லெங் வந்து இவன் யோசிச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு, என்னத்தை யோசிச்சுட்டு இருக்க லிட்டில் கசின், அவன் உனக்கு செஞ்ச எல்லாத்தையுமே நினச்சிப்பாரு, அதனால நீ அவனுக்கு ரிட்டன் தான் கொடுத்துட்ருக்க, இது ஒன்றும் அவ்வளோ சீரியஸாலாம் எதுவும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் லெங்கு. அதுக்கு கையும் இருந்துட்டு, நீ எப்போ எனக்கு ஹெல்ப் பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்க, நான் தான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவனேவும் அவன் கையை பிடிச்சி அந்த பொடியை வந்து அந்த ஒயினில் வந்து மிக்ஸ் பண்ணுறான். மிக்ஸ் பண்ணிவிட்டு, இருந்தா இதை கொண்டு போய் அவனுக்கு கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறான். அதை எடுத்துகிட்டு போய் அவன்கிட்ட கொடுக்க அவன் அந்த டம்ளரை வாங்கிட்டு இவனை நீல் டவுன் போடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் நீல் டவுன் பண்ணுறான். அவன் இருந்துட்டு என்ன பண்ணுறான், அந்த ஒயினை தூக்கி இவன் மூஞ்சி மேலேயே ஊற்றுறான். மூஞ்சி மேலே ஊற்றிட்டு, டேய் நீ ஒரு முட்டாள்றா, நீ எல்லாம் பிறந்திருக்கவே கூடாது தெரியுமா, உனக்கு சொந்தம் இல்லாத பொருள் மேலே நீ ஆசைப்படாத, நீ எல்லாம் இருக்கிற இடத்துல இருக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனும் இருந்துட்டு, நீ என்ன இவ்வளோ வெறுக்கிறியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க அவன் இருந்துட்டு, நான் வெறுக்கிறதுக்கு கூட நீ எல்லாம் தகுதி இல்லாதவன்டா, முதல்ல என் கண் முன்னாடி நிற்காது, இங்கேருந்து போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் காண்டாயிட்டு அங்கேருந்து போகிறான். வேற எங்கே போகிறா, லெங்கு கிட்ட தான் போகிறா. லெங்கு கிட்ட போய், எனக்கு கூவை பற்றி இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவன் இருந்துட்டு, அதையே நீ கேட்குற, என்ன
அவனை நினச்சி நீ வரி பண்ணுறியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, நான் உண்மை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவன் இருந்துட்டு அவன் ஒரு விஷன்டா, அவன் சின்ன வயசாக இருக்கும்போதே அவங்க அப்பா வந்து வேற ஒரு பொண்ணை கூட்டிட்டு ஓடி போயிட்டாங்க. அதனால அவங்க அம்மா மனசே உடஞ்சி போச்சு. அவங்க அம்மா மிச்சம் இருக்கிற லைஃப்பை நரகமாக மாற்றிட்டாங்க. அப்புறத்துலேருந்து தான் நீ இப்போ அவனை பார்க்குறல்ல, அவன் எந்த அளவுக்கு கொடூரமான ஒரு ஆளாக மாறி நிற்கிறான்ட்டு. என்னையும் அடக்கி வைக்கிறதுக்காண்டி அவன் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். பத்தாவதுக்கு என் அப்பா வேற அவன் மேலே நிறைய பாசம் வச்சு தொலைஞ்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே சொல்லிட்டு நம்ம ஹையை பார்த்து, இதுக்கப்புறம் நீ என் பக்கத்தில் தானே நிற்ப அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவன் இருந்துட்டு இதுதான் உண்மைனா அப்புறம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர, அவன் இருந்துட்டு இங்கே பாரு, நம்ம வந்து அவன் குடிக்கிற ஒயினில் வந்து அந்த மருந்தை வந்து கலக்கியிருக்கோம், நீ அதனால எதையும் நினச்சி பயப்படாத. அது வந்து அவனுக்கு கொஞ்சம் மாதம் ஆனதுக்கப்புறம் அவன் வந்து கொஞ்சம் மென்டலாக மாறிடுவான். அதுக்கப்புறம் அவனோட இடத்துக்கு நான் வருவேன். நான் வந்ததுக்கப்புறம் உனக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையுமே நான் செய்வேன், நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவர் இருந்துட்டு இங்கே பாரு, நான் அவனை ரிவெஞ்ச் பண்ணணும் தான், ஆனால் நான் அவனை அடியோடு அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலை. நீங்களாம் ஒரே ஃபேமிலி தானே, ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கை வந்து லெங்கிட்ட கேட்க, லெங்கு இருந்துட்டு என்னது ஃபேமிலியா, இங்கே ஃபேமிலிக்கெல்லாம் அர்த்தமே கிடையாது, எல்லாமேவும் பவர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். கை இருந்துட்டு லெங்கிட்ட இங்கே பாரு, எனக்கு உங்ககிட்ட இருந்து வர்ற எதுவுமே எனக்கு வேணாம், எனக்கு உண்மையை தெரிஞ்சுக்கிறணும் என்னோட பேரண்ட்டுக்கு என்ன ஆச்சுன்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவ இருந்துட்டு நீ என்ன நினைக்கிற, நீ அவனுக்கு போதை மருந்து கொடுக்குறேன்ட்டு அந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சா அவன் உன்னை சும்மா விடுவான்ட்டு நீ நினைக்கிறியா என்ன, அவன் உன்னை என்ன பண்ணுவான்ட்டு நீ நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவன் இருந்துட்டு சொல்கிறான், அதாவது கை இருந்துட்டு சொல்கிறான், நான் அவன்கிட்ட உண்மையை சொல்வேன், அது பண்ணது நான் இல்லை நீ தான்ட்டு நான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் இவன். அதுக்கு அவன் இருந்துட்டு அதெல்லாம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு லிட்டில் கசின், நீ சொன்னா அவன் நம்பிடுவானா, அப்புறம் நான் எதுக்கு அவன் பக்கத்தில் இருக்கேன், நான் நீ தான் பண்ணன்ட்டு அவனை நம்ப வைப்பேன், அப்புறம் அவன் உன்னை தேடி வந்து வச்சு செய்வான் அப்படிங்கிற மாதிரி லெங் வந்து இப்போ ஹையவே மிரட்ட ஆரம்பிக்கிறான். ஹை காண்டாயிட்டா அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இவன் அவனை பார்த்து முட்டாள் அப்படிங்கிற மாதிரி திட்டுறான். இதோட எபிசோட் 4 வந்து இங்கே முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிக்காங்க. இதே மாதிரி நிறைய பிஎல் சீரிஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டையும் கொடுங்க. இப்போ வரைக்கும் வந்த எபிசோடை வச்சு நான் இந்த சீரீஸை ஓரளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கேன்ட்டு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க வந்து எதையும் டீட்டெயிலாகவே சொல்ல மாட்டேங்கிறாங்க, எல்லாத்தையுமே பிட்டு பிட்டா பிச்சு போட்ட வச்ச மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களா, அது எல்லாத்தையுமே ஒன்று சேர்ந்து புரியறதுங்குள்ள பெரும்பாடாயிருது. நான் புரிஞ்சு அதை உங்களுக்கு அப்படியே சொல்றதுங்குள்ள இன்னும் பெரும்பாடாயிருது. எனக்கு டவுட்டாக வேற இருக்கு, உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா புரியலையா என்னன்ட்டு. அதனால உங்களுக்கு இந்த சீரீஸ் புரிஞ்சதுன்னா அக்கா எனக்கு புரியுது அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, புரியலைனாலும் புரியலை அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுங்க. நான் இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்ட எல்லாத்தையுமே வச்சு ஒரு தனியாக வீடியோ ஒன்று போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கு புரிகிற மாதிரி. ஓகேவா, பாய்.